அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல 2வது பாட அழகான இடப்பெருமானம் பற்றி நாங்கள் இன்றைக்கு படிக்கலாம். இடப்பெருமானம் அப்படி என்றா என்னன்னு முதல்ல பார்ப்போம். அடுத்ததாக அந்த இடப்பெருமானத்திலேயே வகை குறிக்கும் பெருமானம், இடப்பெருமானம் என்றா என்ன, வகை குறிக்கும் பெருமானம் என்றா என்ன, அதோட அதனுடன் தொடர்புபட்ட விடயங்களை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவதாக இடப்பெருமானம் அப்படி என்றா என்ன? இடப்பெருமானம் என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்களில் நாங்கள் எண்களை பயன்படுத்துகிறோம். சொல்லுவோம் 128 ரூபா, 128 ரூபா அப்படி என்று நாங்கள் சொல்லும் போது, உதாரணமாக நாங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளினுடைய விலை ரூபாய் 128 ஆகும். நாங்கள் அதை எப்படி பேச்சு வழக்குல சொல்லுவோம்? 128 ரூபாய்க்கு நான் இந்த பொருளை வாங்கினேன். பாருங்க, ஒவ்வொரு இடத்திலையும் நாங்கள் அந்த எண்ணை வேற வேற மாதிரி அதனுடைய இடம் என்ன இடத்துல அமைந்திருக்குதோ அதற்கு அமைவாக நாங்கள் கூறுகிறோம். இப்போ ஒன்று நாங்கள் இங்க சொல்ல இல்லை, என்ன சொல்றோம்? 100, 2, 2, 1, 2, 8 என நாங்கள் வாசிப்பது இல்லை. 128 ஏன் இப்படி வாசிக்கிறோம்? அதாவது இந்த 8 என்கிற இலக்கமானது ஒன்றுக்கள் இடத்துல அமைந்திருக்குது. 2 என்கிற இலக்கமானது 10கள் இடத்துல அமைந்திருக்குது. அதே நேரம் 1 என்கிற இலக்கமானது 100கள் இடத்துல அமைந்திருக்குது. அப்ப நாங்கள் எண்களை பயன்படுத்துகிறோம். எண்களை பயன்படுத்தும் போது அந்த எண்ணானது அமைந்துள்ள இடத்தை பொறுத்து நாங்கள் வாசிக்கிறோம். 128. அப்ப இதுதான் இடப்பெருமானம். அதாவது ஒரு எண் அமைந்துள்ள இடத்தின் பெருமானம் இடப்பெருமானம் எனப்படுகிறது. இடப்பெருமானம் என்றா என்ன? ஒரு எண் அமைந்துள்ள இடத்தின் பெருமானம். ஒரு எண் அமைந்துள்ள இடத்தின் பெருமானம் தான் இடப்பெருமானம் எனப்படுகிறது. இடப்பெருமானம் நாங்கள் இந்த 128க்கு எவ்வாறு இடப்பெருமானத்தை நாங்கள் சொல்றோம். இந்த 8 ஆனது நாங்கள் இடப்பெருமானத்தை சொல்வதற்கு முன்னதாக எண் சட்டம் படிச்சிருக்கிறோம். எண் சட்டத்துல முதலாவது ஒரு எண் சட்டத்துல இறுதியில நாங்கள் ஒன்றுக்களை குறிப்போம். ஒன்றுக்கள். அடுத்ததாக இறுதியில இருந்து இடப்பெருமானத்தை நாங்கள் ஒன்றுக்கள், 10கள், இங்கால 100கள், 10கள், ஒன்றுகள். இறுதியில இருந்து ஒன்றுக்கள், 10கள், 100கள். இவ்வாறுதான் நாங்கள் ஒவ்வொரு எண்ணினுடைய இடத்தையும் அதனுடைய இடத்திற்கு ஏற்ப நாங்கள் வழக்கமாக வாசிக்கிறது உண்டு. அப்ப ஒன்றுகள் 128ல ஒன்றுக்கள் இடத்துல என்ன இருக்குது? 8 இருப்பதனால் நாங்கள் இங்க 8 முறை குறிச்சு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 என்பதை குறித்து காட்டுவதற்காக நாங்கள் ஒன்றுக்கள் இடத்துல 8 வட்டங்களை, சிறிய சிறிய வட்டங்களை விட்டு நாங்கள் காட்டுவோம். அதே மாதிரி 10கள் இடத்துல என்ன இருக்குது? 2 இருப்பதனால 2 எவ்வாறு குறிச்சு காட்டுவோம். அதே போல 100கள் இடத்துல 1 இருக்கிறபடியா எவ்வாறு நாங்கள் குறிச்சு காட்டுறது உண்டு. ஆகவே ஒவ்வொரு எண்ணும்
அது அமைந்துள்ள இடத்தின் பெருமானம் தான் இடப்பெருமானம் எனப்படுகிறது. அப்ப இந்த இலக்கம் 128 ஆனது இலக்கம் 128 ஆனது 8 ஒன்றுக்கள் இடத்திலையும் 2 ஆனது 10கள் இடத்திலையும் 1 ஆனது 100கள் இடத்திலையும் அமைந்துள்ளது. ஆகவே இவ்வாறு ஒரு எண் அமைந்துள்ள இடத்தின் பெருமானம் தான் இடப்பெருமானம் ஆகும். அப்ப 8ன் இடப்பெருமானம் என்ன? 1கள் ஆகும். 2ன் இடப்பெருமானம் என்ன? 10கள் ஆகும். 1ன் இடப்பெருமானம் என்ன? 100கள் ஆகும். ஆகவே இடப்பெருமானம் என்பது ஒரு எண் அமைந்துள்ள இடத்தின் பெருமானத்தை குறிக்கிறது. அடுத்ததாக இந்த இடப்பெருமானத்துடன் தொடர்பு பட்டதாக வகை குறிக்கும் பெருமானம் அப்படி என்றால் என்னென்று நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது வகை குறிக்கும் பெருமானம் எனப்படுவது யாது? வகை குறிக்கும் பெருமானம் வகை குறிக்கும் பெருமானம் அப்படி என்றால் என்ன? அதாவது நாங்கள் இப்ப 36 எனும் இலக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த 36 இந்த 36 நாங்கள் எவ்வாறு எழுதலாம்? 30 சக 6 என்ன எழுதி இருக்கிறோம்? ஒன்றுக்கள் இடத்துல 6ம் 10கள் இடத்துல 3ம் அமைந்திருக்குது. ஆகவே 36 நாங்கள் 10க்களாக எழுதும் போது 3 10க்களாக 30 எனவும் 6 ஒன்றுக்களாக நாங்கள் 6ஐயும் எழுத முடியும். இவ்வாறு எழுதுவோமையானால் எப்படி எழுதலாம்? 3 10கள் 30 3 10கள். அதே வேளையில 6 ஒன்றுக்கள் 3 10களும் 6 ஒன்றுக்களும் இடப்பெருமானத்துக்கு ஏற்ப 3 10களும் 6 ஒன்றுக்களும் சேர்ந்துதான் எங்களுக்கு 36 கிடைக்கிறது. இப்ப 3 10கள் என்னும் போது இந்த 3ஆனது வகை குறிக்கும் பெருமானம் என்ன? 3ஆனது 10னிடத்தில் அமைந்திருப்பதனால் 3 10களை வகை குறிக்கிறது. அதேபோல் 6ஆனது 1ன் இடத்தில் அமைந்திருப்பதனால் 6 ஒன்றுக்களை வகை குறிக்கிறது. ஆகவே 3 10க்களாக 3ஆனது 30ஐயும் 6 ஒன்றுக்களாக 6ஆனது 6னையும் வகை குறிக்கிறது. இப்ப வகை குறிக்கும் பெருமானம் அப்படி என்றால் என்ன? ஓர் எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அமைந்துள்ள இடத்திற்கு ஏற்ப நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். வகை குறிக்கும் பெருமானம் அப்படி என்றால் என்ன? இந்த நோட்டை எழுதிக் கொள்ளலாம். நீங்கள் ஓர் எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் ஒரு எண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இலக்கமும் அது அமைந்துள்ள இடத்திற்கு ஏற்ப ஒரு பெருமானத்தை வகை குறிக்கின்றது.
இவ்விலக்கம் வகைக்குறி இந்த இலக் அது அமைந்துள்ள இடத்திற்கேற்ப ஒரு பெருமானத்தை வகை குறிக்கின்றது. இந்த பெருமானம் தான் வகை குறிக்கும் பெருமானம் எனப்படுகிறது. அதாவது வகை குறிக்கும் பெருமானம் அப்படி என்றா என்ன? ஓர் எண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அது அமைந்துள்ள இடத்திற்கு ஏற்ப ஒரு பெருமானத்தை வகை குறிக்கின்றது. இப்பெருமானம் வகை குறிக்கும் பெருமானம் எனப்படும். இப்பெருமானம் வகை குறிக்கும் பெருமானம் எனப்படும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். ஓரெண்ணின் ஒவ்வொரு இலக்கமும் அது அமைந்துள்ள இடத்திற்கு ஏற்ப ஒரு பெருமானத்தை வகை குறிக்கின்றது. இப்பெருமானம் வகை குறிக்கும் பெருமானம் எனப்படுகிறது. நாங்கள் உதாரணமாக ஒரு எண்ணை பார்ப்போம். 64. 64ல 4ஆனது 1 அமைந்திருக்கிறது. 6ஆனது 10 அமைந்திருக்கிறது. இப்ப 4 1 6 10களும் 6ஆனது 10 அமைந்திருப்பதனால் 6 10கள் இங்க இருக்குது. அதே நேரம் 4ஆனது 1 அமைந்திருப்பதனால் 4 1கள் இருக்குது. 6ஆனது 10 அமைந்திருப்பதனால் 6 10களை வகை குறிக்கின்றது. 4ஆனது 1களின் அமைந்திருப்பதனால் 4 1களை வகை குறிக்கின்றது. ஆகவே 6 10கள் அப்படி என்றால் 6 தர 10 60 ஆகும். அதே போல 4 1கள் அப்படி என்றால் 4 தர 1 4 ஆகும். அப்ப 6 என்கிற இலக்கமானது வகை குறிக்கும் பெருமானம் 6 ஆகும். 4 என்கிற இலக்கமானது வகை குறிக்கும் பெருமானம் 4 ஆகும். 6 என்கிற இலக்கமானது வகை குறிக்கும் இதில இருந்து நாங்கள் எழுதலாம். 6 வகை குறிக்கும் பெருமானம் 60 ஆகும். இலக்கம் 6 வகை குறிக்கும் பெருமானம் 60 ஆகும். இலக்கம் 4 வகை குறிக்கும் பெருமானம் 4 ஆகும். ஆகும். நீங்கள் இதையும் எழுதி கொள்ளலாம். இப்ப கேள்வி கேட்கும் பொழுது கேள்வி வரும்போது நாங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு இலக்கமும் அமைந்துள்ள இடத்தினை அவதானிப்போம். 4ஆனது 1களின் இடத்தில் அமைந்திருப்பதனால் 4 1களாக 4னை வகை குறிக்கிறது. அதே நேரம் 6ஆனது 10களின் இடத்தில் அமைந்திருப்பதனால் 6 10களாக 6ஆனது 10களின் இடத்தில் அமைஞ்சிருப்ப 6 10களாக 60ஐயும் 4ஆனது 4 1களாக 4ஐயும் வகை குறிக்கின்றது. நீங்கள் இதை எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் ஒரு கேள்வி செய்வோம். கேள்வி 1. கேள்வி எழுதலாம். 6843
மூன்றின் ஒவ்வொரு இலக்கமும் வகை குறிக்கும் பெருமானத்தையும் வகை குறிக்கும் பெருமானத்தையும் இடப்பெருமானத்தையும் காண்க. கேள்வி எழுதிக் கொள்ளலாம். 6843 ஒவ்வொரு இலக்கமும் வகை குறிக்கும் பெருமானத்தையும் இடப்பெருமானத்தையும் காண்க. அப்படி என்றால் 6843 என்கிற எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கமும் வகை குறிக்கும் பெருமானத்தை எழுதவும். அதே வேளை அவ்விலக்கங்களின் இடப்பெருமானத்தையும் எழுத வேணும். ஒவ்வொரு இலக்கங்களின் வகை குறிக்கும் பெருமானத்தையும் இடப்பெருமானத்தையும் நாங்கள் காண்போம். முதலாவதாக இலக்கங்கள் எழுதுவோம். இலக்கம் 6843 உள்ள ஒவ்வொரு இலக்கத்தையும் இறுதியில இருந்து எழுதுவோம். 3 4 8 6 3 4 8 6 ஒவ்வொரு இலக்கத்தினது இடப்பெருமானத்தையும் வகை குறிக்கும் பெருமானத்தையும் எழுதுவோம். அதற்கு எளிதாக நாங்கள் இப்படி ஒரு அட்டவணை அழைச்சு கொள்வோம். வகை குறிக்கும் பெருமானம் ஒவ்வொரு இலக்கத்தினதும் இடப்பெருமானத்தையும் வகை குறிக்கும் பெருமானத்தையும் எழுதுவோம். முதலாவதாக இலக்கம் 3. இந்த எண்ணில இலக்கம் 3 எங்க இருக்குது? எந்த இடத்துல இருக்குது? 1 இடத்துல இருக்குது. ஆகவே இதனுடைய இடப்பெருமானம் என்னவாக இருக்கும்? 1கள். இடப்பெருமானம் 1கள். 3 இந்த எண்ணில் உள்ள இலக்கம் தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஆகவே இந்த இலக்கங்களானது இந்த எண்ணில் எங்க அமைஞ்சிருக்குது என்பதை கவனிச்சு நாங்கள் இடப்பெருமானத்தை வகை குறிக்கும் பெருமானத்தை எழுதுவோம். 3ஆனது இந்த எண்ணின் இறுதியில் 1 அமைந்திருப்பதனால் இதனுடைய இடப்பெருமானம் 1கள் ஆகும். அதே நேரம் 1 வகை குறிக்கும் பெருமானம் என்னவாக இருக்கும்? 3 1களின் இடத்தில் அமைந்திருப்பதனால் 3ஐயே வகை குறிக்கிறது. 3 1கள். அப்ப 3 தர 1 3 ஆகும். 3 1களாக 3 தர 1 3 ஆகும். அடுத்ததாக இந்த எண்ணில் 4 என்கிற இலக்கமானது அமைந்துள்ள இடப்பெருமானத்தையும் வகை குறிக்கும் பெருமானத்தையும் எழுதலாம். 4 இலக்கம் 4ஆனது இந்த எண்ணில எந்த இடத்துல அமைந்திருக்கு? இறுதியிலிருந்து 2வது இடம். ஆகவே 10இன் இடத்தில் அமைந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும் 1கள் 10கள் 100கள் 1000கள் அப்படி போய்கொண்டிருப்போம். 1கள் 1 10 100 1000. 4 எங்கு அமைந்திருக்கு? 4 அமைந்துள்ள இடம் எது? 10இன் இடம். 10கள் என்னும் இடத்தில 4 அமைந்திருக்குது. இப்ப 4 வகை குறிக்கும் பெருமானம் என்னவாக இருக்கும்? 4 10கள். 4 இலக்கம் 4 10களாக 40ஐ வகை குறிக்கின்றது. ஒரு 10 10.
2 10கள் என்றால் 20, 3 10கள் என்றால் 30. ஆகவே 10கள் இடத்தில் 4 இருப்பதன் காரணமாக 4 10களாக 40 வகை குறிக்கிறது. அடுத்ததாக இலக்கம் 8. இலக்கம் 8ஆனது இந்த எண்ணில் எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது? 100-இன் இடம், 1-இன் இடம், 10-இன் இடம், 100-இன் இடம். 100-இன் இடத்தில் இலக்கம் 8ஆனது அமைந்திருக்கிறது. ஆகவே இலக்கம் 8 அமைந்துள்ள இடப்பெருமானம் 100கள் ஆகும். இலக்கம் 8 வகை குறிக்கும் பெருமானம் என்னவாக இருக்கும்? 4 10கள் 40 என எழுதியிருக்கிறோம். அப்ப 8 100க்களாக 800-ஐ வகை குறிக்கிறது. 8 100களை வகை குறிக்கிறது. அப்ப 8 100கள் 800 ஆகும். அடுத்ததாக இறுதியாக இலக்கம் 6 அமைந்துள்ள இடப்பெருமானத்தையும் வகை குறிக்கும் பெருமானத்தையும் எழுதலாம். இலக்கம் 6 ஆனது எந்த இடத்தில் அமைந்திருக்குது? ஆயிரங்கள், 1000-இன் இடத்தில் அமைந்திருக்கிறது. ஆகவே இலக்கம் 6-இன் இடப்பெருமானம் ஆயிரங்கள் ஆகும். இலக்கம் 6-இன் இடப்பெருமானம் ஆயிரங்கள் ஆகும். இலக்கம் 6 ஆனது 6 ஆயிரங்களை வகை குறிப்பதன் காரணமாக இலக்கம் 6-இன் வகை குறிக்கும் பெருமானம் 6000 ஆகும். இலக்கம் 6-இன் வகை குறிக்கும் பெருமானம் 6000 ஆகும். ஆகவே இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா இந்த இலக்கம் கிடைக்கும். 6840 43, 6800, 6840, 6843, 6000 இவ்வளத்தையும் கூட்டும் பொழுது இந்த இலக்கம் கிடைக்கும். 6843 என்கிற இலக்கங்கள் என்கிற எண்ணில் உள்ள இலக்கங்கள் ஒவ்வொன்றும் வகை குறிக்கும் பெருமானத்தை நாங்கள் எழுதியிருக்கிறோம். இந்த கேள்வி உங்களுக்கு எக்ஸாமுக்கு வார கேள்வி. இப்படி ரெண்டும் கேட்கப்படலாம் சில வகைகள்ல, அல்லது ஒரு இலக்கத்தை தந்து ஒரு எண்ணை தந்து அந்த எண்ணில் உள்ள ஏதாவது ஒரு இலக்கம் வகை குறிக்கும் பெருமானம் என்ன அப்படி என்ற கேள்வி எங்களுக்கு வரும். ஆகவே நீங்கள் இந்த கேள்வியை எழுதி வச்சுக் கொள்ளுங்க. கோப்பியில எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது எண் வலயம் அப்படி என்றா என்ன? நாங்கள் இடப்பெருமானம் என்கிற பாடத்துல 2 விஷயங்களை படிச்சிருக்கிறோம். இடப்பெருமானம் என்றா என்ன, வகை குறிக்கும் பெருமானம் அப்படி என்றா என்ன. அதே அடுத்ததாக நாங்கள் படிக்க போறது எண் வலயம் அப்படி என்றா என்ன. எண் வலயம் உதாரணமாக நாங்கள் ஒரு இலக்கம் எங்களுக்கு தரப்படுது. எண் வலயம் பற்றி படிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு எண்ணை எடுத்திருக்கிறோம். இந்த எண்ணை அவதானிப்போம். இந்த எண்ணை நாங்கள் இலகுவாக பார்த்த உடனே இந்த இலக்கத்தை நாங்கள் வாசிக்க முடியுமா என யோசிப்போம். அதாவது இந்த எண்ணை பாருங்கோ,
இந்த எண்ணை நாங்கள் வாசிக்கிறது இலகுவானதாக இருக்குமா கடினமானதாக இருக்குமா என்று நீங்கள் யோசிக்க வேணும். ஆனால் இப்படி இருந்தால் எங்களுக்கு இதை வாசிக்கிறது கொஞ்சம் கடினமானது ஆகும். ஆகவே இவ்வாறான நேரங்களில் 1 2 3 4 5 6 7 8 இதை விட இன்னும் மேலதிகமாக 3 எண்கள் தரப்படலாம். 4 5 இவ்வாறான இலக்கங்கள் தரப்படும் போது இவ்வாறான எண்கள் தரப்படும் போது அவற்றை நாங்கள் வாசிக்கிறது கடினமானது ஆகும். ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம்டா வாசிக்கிறதுக்காக இலகுவாக வாசிப்பதற்காக நாங்கள் தரப்பட்ட எண்களை வலயங்களாக பிரிக்கிறோம். வலயங்கள்னா எப்படி பிரிக்கிறது? இந்த தரப்பட்ட எண்ணின் இறுதியில இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரிக்கிறோம். ஒரு தரப்பட்ட எண் வலயமாக பிரிப்போம். ஏனென்றால் எண் வலயமாக பிரிக்கும் பொழுது அவற்றை வாசிக்கிறது கணக்குகள் செய்கிறது உங்களுக்கு எளிதானது ஆகும். அதற்காக எண் வலயங்களாக பிரிக்கிறோம். எவ்வாறு இதனை பிரிக்கலாம் என்றா இந்த இலக்கத்தின் இறுதி இலக்கத்துல இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரிப்போம். முதலாவதாக எண்ணின் எண்ணின் இறுதியில இருக்கக்கூடிய இலக்கம் 5 ஆகும். 1 2 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக பிரிப்போம். 195 5 9 1. இனி என்ன செய்ய வேணும்? சிறிது இடைவெளி விட்டு அடுத்த 3 இலக்கங்களை ஒரு தொகுதிகளாக்குவோம். அடுத்த 3 இலக்கங்கள் இறுதியில இருந்து 3 இலக்கங்களான தொகுதிகளாக சிறிது இடைவெளி விட்டு இதை எழுதுவோம். 2 7 3. அடுத்ததாக மீண்டும் அடுத்த 3 இலக்கங்களான தொகுதியை உருவாக்குவோம். சிறிது இடைவெளி விட்டு அடுத்த 3 இலக்கங்களை ஒரு தொகுதியாக்குவோம். 6 5 4. இறுதியாக எங்களுக்கு 3 இலக்கம் இல்லை, ஒரு இலக்கம் மட்டும்தான் இருக்குது. ஆகவே நாங்கள் 5 என எழுதுவோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? தரப்பட்ட இந்த இலக்கத்தை நாங்கள் ஈஸியாக வாசிக்கிறதுக்கு கேள்விகள் செய்யறதுக்கு இது தொடர்பான பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக இவ்வாறு இறுதியில் இருந்து 3 எண்களை கொண்ட தொகுதிகளாக நாங்கள் பிரிக்கிறோம். இவ்வாறு பிரிக்கப்படுவதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்டா எண் வலயங்கள் என்கிறோம். 3 எண்களை கொண்ட தொகுதிகளாக பிரிக்கும் இந்த முறைக்குத்தான் என்ன பெயர்? எண் வலயமாக்கும் முறை எனப்படுகிறது. ஆகவே இவ்வாறு வேறுபடுத்தப்பட்ட 3 இடப்பெருமானங்களை கொண்ட ஒவ்வொரு எண் தொகுதியும் எண் வலயம் எனப்படுகிறது. இப்படி வேறுபடுத்தி எழுதும் போது இறுதியில் இருக்கக்கூடிய வலயம் ஒவ்வொரு வலயமாக்குறோம். இது ஒரு வலயம், இது ஒரு வலயம், இது ஒரு வலயம், இது ஒரு வலயம். இனி நாங்கள் உருவாக்கின இந்த வலயத்துக்கு பெயரிடலாம். இவ்வாறு நாங்கள் வலயமாக்கும் போது இறுதியில ஒரு இலக்கமோ அல்லது 2 இலக்கமோ அல்லது 3 விட குறைவான இலக்கங்கள் வந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 விட குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அதை இன்னொரு வலயத்துக்குள்ள எழுத வேணும். இனி இந்த இலக்கங்களுக்கு இந்த தொகுதிகளுக்கு இந்த வலயங்களுக்கு நாங்கள் பெயரிடுவோம். இந்த வலயமானது இறுதியில் இருக்கக்கூடிய வலயமானது அலகு வலயம் எனப்படுகிறது. இறுதியில் இருக்கக்கூடிய வலயமானது இறுதியாக பிரித்து கொண்டு வரும்போது நாங்கள் இறுதியிலிருந்து இந்த வலயங்களுக்கு பெயரிடுவோம். இறுதியில் இருக்கக்கூடிய இந்த வலயமானது அலகு வலயம் என பெயரிடப்படுகிறது. அடுத்ததாக அலகு வலயத்திற்கு அடுத்ததாக அமைந்த வலயம்
ஆயிரம் வலயம் எனப்படுகிறது. ஆயிரம் வலயம். அடுத்ததாக அலகு வலயம், ஆயிரம் வலயம். இதற்கு அடுத்ததாக அமைந்த வலயம் மில்லியன் வலயம் எனப்படுகிறது. மில்லியன் வலயம். மில்லியன் வலயம் எனப்படுகிறது. இறுதியாக இருக்கக்கூடிய வலயத்தில் 3 இலக்கங்கள் இல்லை, ஆனால் ஒரு இலக்கம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மூன்றை விட தாண்டினா அடுத்த வலயத்துக்குள்ள கொண்டு வந்து நாங்கள் எழுதிட வேணும். இறுதியாக இருக்கக்கூடிய இந்த வலயம் பில்லியன் வலயம் எனப்படுகிறது. இறுதியாக இருக்கக்கூடிய இந்த வலயத்துக்கு என்ன பெயர்? பில்லியன் வலயம். பில்லியன் வலயம். நாங்கள் எண் வலயம் அப்படி என்றால் என்னென்னு படிச்சு கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு அதிகப்படியான இலக்கங்களை உள்ளடக்கிய ஒரு எண்ணை தரும் பொழுது இதை நாங்கள் வாசிக்கிறது கடினமானது. ஆகவே இவற்றை நாங்கள் வலயங்களாக பிரித்து அவற்றுக்கு பெயரிட்டு அவற்றை நாங்கள் வாசிக்க முடியும். இவ்வாறு வலயங்களாக பிரிக்கும் போது இறுதியில இருந்து பிரிக்க வேணும். இறுதியில இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக நாங்கள் பிரிக்கிறோம். இறுதியில இருக்கக்கூடிய 3 இலக்கம் ஒரு தொகுதி, அடுத்த 3 இலக்கம் அடுத்த தொகுதி, அடுத்த 3 இலக்கம் அடுத்த தொகுதி, இறுதியாக 3 இலக்கங்கள் இல்லை, அப்ப ஒரு இலக்கமும் அடுத்த தொகுதியில வந்துடும். இவ்வாறு நாங்கள் பிரித்த எண் வலயங்களுக்கு பெயரிட முடியும். இறுதியாக இருக்கக்கூடிய வலயம் அலகு வலயம் என்றும், அலகு வலயத்துக்கு முன்னதாக இருக்கக்கூடிய வலயம் 1000 வலயம் எனவும், 1000 வலயத்துக்கு முன்னதாக இருக்கக்கூடிய வலயம் மில்லியன் வலயம் எனவும், மில்லியன் வலயத்துக்கு முன்னதாக இருக்கக்கூடிய வலயம் பில்லியன் வலயம் எனவும் அழைக்கப்படுகிறது. நாங்கள் இனி இதனை இலகுவாக வாசிக்க முடியும். எவ்வாறு அப்படி என்றால் பில்லியன் வலயத்துல 5 இருக்குது, மில்லியன் வலயத்துல 456 இருக்குது, 1000 வலயத்துல 372 இருக்குது, அலகு வலயத்துல 195 இருக்குது. ஆகவே நாங்கள் வாசிப்போம். இலகுவாக இனி வாசிக்கலாம். பில்லியன் வலயத்துல 5 இருக்கிறபடியா 5 பில்லியன். எவ்வாறு வாசிக்கிறோம்? 5 பில்லியன். அடுத்ததாக தொடர்ந்து வாசிப்போம். 5 பில்லியன் 456 மில்லியன் 372,195 பில்லியன் வலயத்துக்குள்ள இருப்பதால 5 பில்லியன். மில்லியன் வலயத்துக்குள்ள 456 இருக்கிறபடியா 456 மில்லியன். 1000 வலயத்துக்குள்ள 372 இருக்கிறபடியா 372,000 அலகு வலயம். இறுதியாக இருக்கக்கூடிய வலயத்தை நாங்கள் அப்படியே வாசிக்க வேணும். 195 என நாங்கள் வாசிக்கிறோம். இன்னொருக்கா வாசிப்போம். 5 பில்லியன் 5 பில்லியன் 456 மில்லியன் 372,195 என நாங்கள் இந்த எண்ணை இலகுவாக வலயமாக பிரித்து நாங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் இதை ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் வலயமாக எப்படி பிரிச்சிருக்கிறோம். எழுதும் போது இடைவெளி விட்டு எழுதலாம். இலக்கங்களை வலயமாக எழுத சொன்னால் இடைவெளி விட்டு
இவ்வாறு நாங்கள் இடைவெளி விட்டு எழுதும் போதும் வளையமாக பிரித்த ஒரு எண்ணை எழுதும் போதும் இவ்வாறு இடைவெளி ஒவ்வொரு வளையத்துக்கு இடையிலையும் சிறிது இடைவெளி விட்டு எழுத வேணும். இடைவெளி விட்டு எழுதினால்தான் நாங்கள் இவ்வாறு வாசிப்போம். 5,456,000,000 372,195 என நாங்கள் வாசிக்க வேணும். கண்டிப்பாக இடைவெளி விட்டு எழுத வேணும். இதை நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். கொஞ்சம் டைம் கொடுத்தேன் பிள்ளைங்க எழுதுறதுக்காக. ஓகே பிள்ளைகள், அடுத்தது இது தொடர்பாக நாங்கள் இறுதியாக ஒரு கேள்வி பார்க்கலாம். எண் வளையம் தொடர்பாக நாங்கள் தரப்பட்ட இந்த எண்ணை கேள்வி எழுதலாம். உங்களோட கொப்பியில இந்த எண்ணை வளையங்களாக பிரித்து எழுதி இந்த எண்ணை வாசிக்கும் முறையை எழுதுக. வளையங்களாக பிரித்து வாசிக்கும் முறையை எழுதுக. இந்த கேள்வியை நீங்கள் கோப்பியில் எழுதலாம். தரப்பட்ட இந்த எண்ணை வளையங்களாக பிரித்து எவ்வாறு வாசிக்கிறது என்று நாங்கள் எழுத போறோம். முதலாவது இந்த இலக்கத்தை வளையமாக பிரிப்போம். வளையமாக பிரிக்கிறதுக்காக முதலாவதாக இறுதியில இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக எழுதி கொண்டு வருவோம். 3, 2, 6, 4 ஆகிய 3 இலக்கங்கள் 3 இலக்கங்களாக பிரிச்சு எழுதுவோம். சிறிது இடைவெளி விட்டு அடுத்த 3 இலக்கங்கள் 284, சிறிது இடைவெளி விட்டு அடுத்த 3 இலக்கங்கள் 576. இறுதியாக ஒரு இலக்கம் மட்டும் இருக்குது. ஆகவே நாங்கள் இவ்வாறு எழுதலாம். தரப்பட்ட இந்த எண்ணை நாங்கள் வளையங்களாக பிரித்து எழுதி இருக்கிறோம். இறுதியில அந்த எண் முடிவடையக்கூடிய இடத்துல இருந்து 3 இலக்கங்களை கொண்ட தொகுதிகளாக நாங்கள் எழுதுவோம். 462, 284, 576, 4. இனி நாங்கள் இதனை வாசிக்கிற முறைய எழுதலாம். எவ்வாறு வாசிக்கிறது? வாசிக்கும் முறைய சொற்களில் எழுதுவோம். 4 வளையமாக பிரிக்கும் பொழுது இந்த எண் அலகு வளையத்துல இருக்குது. இந்த எண் 1000 வளையத்துல, இந்த தொகுதி அலகு வளையத்துல, இந்த தொகுதி 1000 வளையத்துல, இந்த தொகுதி மில்லியன் வளையத்துல, இந்த தொகுதி ஒரு எண் மட்டும் இருக்கு, பில்லியன் வளையத்துல இருக்குது. ஆகவே சொற்களில் எழுதுவோம் 4 பில்லியன். ஆகவே 4 பில்லியன்
576 மில்லியன் 76 மில்லியன் சொற்களில் இவ்வாறுதான் நாங்கள் எழுத வேண்டும். 284,000 284,000 4,576,482 4,576,482 என நாங்கள் சொற்களில் விவரித்து காட்ட முடியும். இந்த கேள்வி இவ்வாறு ஒரு எண் தந்து வளையங்களாக பிரித்து அப்படின்னா நாங்கள் இவ்வாறு பிரிச்சு எழுதி காட்டிட்டு வாசிக்கும் முறையை சொற்களில இவ்வாறு எழுதி காட்ட முடியும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இதோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் உங்களுடைய அடுத்த வகுப்புல நாங்கள் சந்திக்க முடியும். இந்த கேள்விக்கான விடையை மட்டும் நீங்கள் கோப்பியில ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளலாம். இவ்வாறான கேள்விகள் எங்களுக்கு கண்டிப்பா வாரது, பெரும்பாலும் எக்ஸாமுக்கு வார கேள்விகள். நீங்க அதை நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. ஓகே பிள்ளைகள், நாங்கள் இதோட எங்களுடைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். தேங்க்யூ.